ஆபத்து காலம்னு இந்த பூமியில நீ வாழ்றது நிமித்தம் வர்ற ஆபத்து நேரத்துல யாரை நோக்கி கூப்பிட சொல்றாருன்னா, என்னை நோக்கி கூப்பிடுங்கிறாரு. பொதுவா நம்ம பழக்கம் என்னன்னா, கஷ்டம்னு வந்தா, வேதனைன்னு வந்தா, வருத்தம்னு வந்தா, கவலைன்னு வந்தா யாரை கூப்பிடுறது? மாமாவை கூப்பிடுறதா, சித்தப்பாவை கூப்பிடுறதா, அவங்கள கூப்பிடுறதா, இவங்கள கூப்பிடுறதா, இதுல செல்போன்ல இருக்கிற கான்டாக்ட்ஸ்ல இருக்கிறவங்கள கூப்பிடுறதா, அப்படின்னு தான் மனசு ஓடுது. ஆனா தேவாதி தேவன் வாயை திறந்து சொல்றாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அவரே நம்ம ஜெபிக்க சொல்றாரு. நாம் அவரை கூப்பிடுறத அவர் விரும்புறார். நாம் அவரிடம் ஜெபிப்பதை விரும்புகிறார். ஏன்னா அந்த ஆபத்து நீங்கிறதுக்கு வேண்டிய வல்லமை, வேண்டிய கிருபை, வேண்டிய இரக்கம், வேண்டிய தயவு, வேண்டிய அன்பு, வேண்டிய தீர்வு எல்லாமே அவரிடத்துல தான் இருக்கு. எல்லாமே நம்ம அப்பா கிட்ட தான் இருக்கு. நான் சொல்றேன், ஒரு நாளும் ஆபத்து காலத்துல மனிதர்களை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை, மனிதர்களிடத்துல கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. தேவாதி தேவனே வாயை திறந்து சொல்லியிருக்காரு, என்னை நோக்கி ஜெபி, என்னை நோக்கி ஜெபி, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்ன்னு.